குடிநீர் தொட்டியை ஊருக்கு நடுவில் அமைத்து தர கோரிக்கை வைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். கடலூர் மாவட்டம் குறிச்சிப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அகரம் ஊராட்சியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிதாக கட்டப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவரது சொந்த பயன்பாட்டிற்காக வீட்டுக்கு அருகிலேயே அமைத்துக் கொள்வதாகவும், புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பொதுமக்கள் பயன்படுத்துமாறு ஊருக்கு மத்தியில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து குறிச்சிப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அளித்தது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என அந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. போனாதான் நாங்க வந்து 4 மணிக்கு வீட்டுக்கு வரோம். அவங்க வந்து 7:30 மணிக்கு விடுறாங்க. நாங்க எப்ப தண்ணி குடிச்சாங்க, எப்ப சார் விவசாய வேலை கூலி வேலைக்கு எப்ப நாங்க போக முடியும்? நாங்க தண்ணி வேலைக்கு உட்கார முடியும். அந்த 7:30 மணிக்கு விடுற தண்ணி கூட எங்க பக்கம்லாம் வரல. தண்ணி 7:30 மணிக்கு நாங்க 5000 ரூபாய் போட்டு ஒரு மோட்டர் வாங்கி வச்சு தண்ணி குடிக்க மீறி கேட்டாங்க சொல்றாங்க. நீங்க மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சீங்க அப்படி சொல்றாங்க. எங்களுக்கு மோட்டர் வந்தாரு கிடையாது. அந்த தண்ணி கூட ஒரு வேளை தான் விடுவாங்க. 2 வேளை தண்ணி யார் சாடியா போட்டு நாங்க சீல் பண்ணி மணியர் தெருலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க. முருகன் கோயில் தெருலேருந்து எங்களுக்கு வந்து தண்ணியே கிடைக்கவே இல்லை. 70 குடும்பம் இருக்குது எங்கள் ஊரில், தண்ணி இல்லை. அதனால் தலைவர் முன்னாள் தலைவர் வந்து இப்போ வந்த டேங்க அவங்க வீட்டுக்காக அவங்க வீட்டுக்கிட்டே போட்டுக்கிறாரு. 9 வீடு மட்டும்தான் இருக்குது அங்கே. அந்த 9 வீட்டுக்கு மட்டும் அந்த டேங்கை கொண்டு போட்டுக்கிறாரு. இந்த 70 வீடு தண்ணி இல்லாமல் நாங்கள் தண்ணி ரொம்ப முக்கியமாக அவசியமாக தண்ணி வேணுங்க. ஒரு விசேஷம்னா கூட ஒரு இடத்துல டேங்க்லேருந்து தண்ணி வருது. அந்த இடத்துக்கு போய் 100 ரூபா நாங்கள் காசு கொடுத்தாதான் அன்னைய தானத்துக்கு எங்களுக்கு தண்ணி விடுறாங்க. ஒரு கோயில் விசேஷமோ இல்லை வீட்டில் ஒரு நல்லது கட்டுது எது நடந்தாலும் தண்ணி வந்து எங்களுக்கு தேவைக்கு வர மாட்டேது. அப்படியே தண்ணி வந்தால் கூட நாங்கள் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடும். அவங்க வந்து 7:30 மணிக்கு தான் தண்ணி விடுறாங்க. நாங்கள் கூலி வேலை கூட எங்களால் செய்ய முடியல. தண்ணிக்காக நாங்கள் வந்து ஒரு 4 பிள்ளை வீட்டில் இருந்தால் எங்களுக்கு யாருங்க சாப்பாடு அண்ணன் தண்ணி ஆகிறதுக்கு யார் எங்களுக்கு வழி கொடுக்குறாங்க? எங்களுக்கு வந்து தண்ணி வேணும். இப்போ அமைச்சு கொடுத்த டேங்க் வந்து எங்கள் ஊருக்கு வன்னியர் தெருவில் முருகன் கோயில் தெருக்கு தண்ணி வந்தே ஆகணும். அந்த டேங்க் வந்து எங்களுக்கு வரணுங்க. வந்து நாங்கள் எல்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க. நாங்கள் தண்ணி வரலன்னு போய் கேட்டாலும் எங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. அசிங்கமாக பேசுகிறாங்க. நாங்கள் போய் யார்ட்டையும் கேட்க முடியல. நாங்கள் வந்து அந்த 70 குடும்பம் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். காலையில் பிள்ளைங்களை வச்சுங்க நாங்கள் கூலி வேலைக்கு எங்களால் போக முடியல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு. அந்த 9 வீட்டுக்கு அங்கே போகிற டேங்கை எங்கள் தெருவில் அந்த முருகன் கோயில் தெருவில் போட்டு விட்டால் இந்த 70 குடும்பமும் ரொம்ப பலனாக இருக்கும்.